தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 15 20 முடிய. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ இரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறாரென்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறதென்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமேன். பாருங்க, ஒருவன் கட்டினது வெந்து போனால், அப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்க்க போனால், ஒரு சின்ன வீடு நம்ம கட்டுவோம் ஆசையாக. அந்த வீடு கட்டுறதுக்கு அதாவது எவ்வளவோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிற காசை வச்சு நம்மளால் ஆன ஒரு சின்ன வீட்டை கட்டி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி கட்டியிருப்போம். அந்த நேரத்தில், அதாவது அந்த வீடு கட்டும்போதே சிமெண்ட் போடுற நேரத்திலே ஜோராக ஒரு மழை பெய்ஞ்சி அந்த செவரெல்லாம் இடிஞ்சு கீழே விழும்பொழுது அந்த வீடு என்ன ஆகுது? ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாமல் போய்விடுது. அப்போ அதனால் அந்த வீடை கட்டினவன் நஷ்டம் அடைகிறாரு. அந்த பணம் வேஸ்ட்டு, சிமெண்ட்டு வேஸ்ட்டு, தண்ணி வேஸ்ட்டு, ஆளை வச்சு செஞ்ச கூலிகள் அனைத்துமே வேஸ்ட்டு. அதே போல் தான் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, அவருடைய ஆலயமாக நாம் இருக்கிறோமா? அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்றும் நாம் தெரிந்தும் என்ன செய்யக்கூடாது? தவறுக்குள்ளே நாம் போய் விழக்கூடாது என்று தேவ வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக கற்பிக்கிறது. அதே போல் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், பாருங்க, இந்த பரிசுத்தமான உடல், ஆவி அனைத்துமே அவர் கொடுத்தது. அப்போ நாம் இஷ்டப்பிரகாரம் பாவத்தை செய்துவிட்டு பாவத்திலே போய் நம்ம விழுந்து கிடந்தோம் என்றால் அந்த ஆலயம் கெட்டு போகிறது. மாறாக அந்த பாவத்திலே விழும்பொழுது நாமல் அனைவருமே பாவிகளாக மாறுகிறோம். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தினாலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். பாருங்கோ, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க? நல்லா படிச்சிருப்பாங்க, பிகாம் என்னென்னவோ சொல்கிறாங்களே, பெரிய பெரிய படிப்பு, எம்சிஏ, பிகாமு, பிஎடு, அந்த எடு இந்த எடுன்னெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் உதவி செய்கிற நேரத்தில், அதாவது ஒரு கோவில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பிச்சை எடுக்கிற ஸ்தலத்தில் உக்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 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 அதாவது முடியாத நேரத்தில் இருப்பாங்க. எல்லாம் இருந்தும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? கோயில்கிட்ட உக்காந்துக்குவாங்க. ஆனால் இவங்க அதை பார்த்துட்டு ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் வேதத்தை பற்றி எல்லாம் படிக்குவாங்க, பைபிளை படிக்குவாங்க, எல்லாம் பூசைக்கு போவாங்க, நன்மை எடுக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய பாக்கெட்டில் பணம் நிறைந்திருக்கும், உதவி செய்யக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே போல் மற்றவருடைய குற்றங்களை மட்டுமே பார்த்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய குற்றத்தை எண்ணி பார்ப்பது கிடையாது. இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் அந்த ஞானி என்று சொல்லிக்கொள்பவர்கள் முதல்ல அவங்க பைத்தியக்காரனாக இருந்தால் மட்டுமே ஐயோ அவங்க தெளிவுற்று அதுக்கப்புறமா தான் நல்ல ஒரு ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
நீங்கள் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க பைத்தியக்காரனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆண்டவர். பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறதே. பைபிளில் எல்லாமே எழுதியிருக்கிறது. உள்ளதை உள்ளபடியே ஆவியானவரின் துணை கொண்டு மட்டுமே இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நான் ஞானி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவருக்கொருவர் சொல்லக்கூடாது. இந்த எல்லாம் படித்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்காது. பிறருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளவே ஒரு மாதிரி அவங்க படிச்சியும் மற்றவங்களும் படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படிப்புக்கேற்ற அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவர்களை பார்த்து மட்டுமே ஆண்டவர் சொல்கிறாரு. இவர்களை பார்த்து என்ன சொல்லுது வசனம், என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இவர்களை பார்த்து மட்டுமே இவர்கள் அஞ்ஞானிகள், ஞானிகளாக இருந்தும் அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த அஞ்ஞானிகள் ஞானமாக இருக்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு பைத்தியமாக மாற வேண்டும். பைத்தியமாக எப்படி மாற வேண்டும்? வசனம் சொல்லுது, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. ஆமாம், எப்படி பைத்தியமாக இருக்கிறது? தேவனுக்கு முன்னாடி உலகத்துக்குரிய காரியங்களை பற்றியே யோசிக்கிறார்கள் மனிதர்கள். அப்போ தேவனுக்குரிய காரியங்கள் அன்பு, அமைதி, பொறுமை, நீடிய பொறுமை, உதவி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறந்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் கொடுக்கும் பொழுது அது என்னது? தேவனுக்கு முன்பாக பைத்தியமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஞானம் இல்லாமலே இதெல்லாம் யோசிக்கிறார்கள். அப்படி யோசிப்பவர்களுக்கு மட்டுமே பைத்தியமாக இருந்து தேவ வார்த்தைகளை எடுத்து படித்து திருந்தி வாழ இந்த வார்த்தை நமக்கு உதவி உள்ளதாக இருக்கிறது. அதே போல் விவிலியத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நமக்கிடையே கொண்டு வருகிறது. எனவே விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க வேண்டும். இப்போ ஒரு வீடு கட்டி அந்த வீடு சாதாரண வீடு கீழே விழும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனம் பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் ஆண்டவரும் சொல்கிறாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயம் அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் தான். அந்த ஆலயத்தை நம்மளே கெடுத்து போட்டால் அவன் என்ன செய்கிறாரா? தேவன் அவனை கெடுத்து போட்டுவார் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது திருவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த தேவ ஆலயம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நாம் மதித்து வாழும்பொழுது மட்டுமே இறை பிள்ளைகளாக கருதப்படுகிறோம் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே வார்த்தை நிறைய சொல்லுது நம்மளுக்கு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் நமக்கு. அதனால் மனமாற்றம் உனக்கு வேணும், மன்னிக்காத பாவம் சாபம் தானே. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். 16வது வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த பரிசுத்த ஆலயம். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாவத்தில் திரிஞ்சு போனால் ஆண்டவர் நம்மளை அவருடைய கூறுள்ள வார்த்தைகளால் எடுத்து தினந்தோறும் அடித்து கொண்டே தான் இருப்பார். எனவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய தூய ஆவியானவரின் துணை கொண்டு ஜெபிக்கும் பொழுது அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு ஓடி போய்விடும். எனவே தூய ஆவி பிரகாரம் ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை எடுத்து அன்பு பிள்ளைகளாக வாழ முயலுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க.